இன்ஜின் ஆயில் லெவலில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். இங்கே கரெக்டாக இந்த 2வது போர்டு வரைக்கும் தான் லெவலு. கீழே இருந்தால் லெவல் கம்மியாக இருக்குன்னு தான். ஆனால் இன்ஜின் ஆயில் ஊற்றிக்கிறதுனால இன்ஜின் இதாகிடும். இன்ஜின் ஆயிலில் லெவலை பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரேடியேட்டரில் தண்ணி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இது ரேடியேட்டர். இதில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். இது ஒன்று. அப்புறம் இங்கே ஸ்விங் மோட்ரு வரும். இந்த ஸ்விங் மோட்ரு சொல்லுங்கள். இது வந்து ஸ்விங் மோட்ரு சுற்றுறதுக்கு வர கியர் ஆயில். இந்த கேஜ்லேயே அதே மாதிரி ஆயில் இருக்கான்னு டெய்லி செக் எல்லாமே டெய்லி. ஆமாம், ஆயில் இல்லைன்னா ஊற்றணும். அப்படி இல்லைன்னா அந்த மோட்ரு எல்லாம் அடி ஆயிடும். அந்த கியர் வர பல்லு எல்லாம். இது ஹைட்ராலிக் ஆயில். இது மொத்தமாக இந்த பம்ப்ஸ் நேருக்கு ஹைட்ராலிக் ஆயில். அது லெவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதில் இங்கே வாங்க 2 கோடு தெரியும் பாருங்கள். ரெட் கலர் கருப்பு பார்த்துக்கிட்டாங்கல்ல 2 கோடு. ஆமாம், அது 2வது கோடில் இருக்கணும். இது பம்பு நம்ம ஆப்ரேட்டிங் பண்ணுறது கூட இது வழியாகவே ஆயில் கூட இதில் நம்ம பண்ணுற ஆப்ரேட்டிங் எல்லாத்துக்கும் போகும். இது மெயினாக அந்த ஆயில் கூட செக் பண்ணிக்கிறது டெய்லி காலையில். இது இந்த சிலிண்டருக்கு இங்கே கீழே அடிக்கணும். இந்த பின்ன 2க்கு எடுப்பா. அதே மாதிரி உள்ளேயும் அந்த இதில் அதுக்கான 2 பக்கமும் வரும். அதே மாதிரி இதில் 2 பக்கமும் வரும். அதே மாதிரி எடுக்கும் கிரிச்சு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே மேலே 2 இருக்கும். இங்கே ஒன்று இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்கும். மடக்கி வச்சா இங்கே இருக்கும். அதே மாதிரி இப்போ இதுலேயும் இருக்கும். எல்லாம் கிரீஸ் எல்லா பின்னுக்கும் கிரீஸ் அடிச்சுக்கணும். எல்லாம் எதுவும் கிரீஸ் அடிக்காமல் ஒன்றா கட்டாயி விழுந்துடும். அதுவும் அப்புறம் வாங்கி டெய்லி பார்த்து டெய்லியும் பார்த்து அதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல் இருக்காது. அதெல்லாம் வால்யூம் பட்டன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஓல்டு மாடலாக அந்த மாதிரி இருக்காது. இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்களா இல்லையா? நான் நேற்று தான் வந்தோம். இதுக்கு மேலே போனால் இது செட்டோட மொத்தம் பின்னாடி இறக்கணும்னா கீழே இறக்கணும். தூக்குறதுக்கு இறக்குறதுக்கு அப் அண்ட் டவுன். அதே மாதிரி அங்கே பக்கெட் வருதுல்ல, அது இந்த பக்கம் போனால் அது க்ளோஸ் ஆகும். இறங்கும். க்ளோஸ் ஆகும். இது பண்ணால் ஓப்பன் ஆகும். க்ளோஸு ஓப்பன். இது அதே மாதிரி ஸ்டிக் இருக்குல்ல, இது கூட வரும் பின்னாடி. ஸ்டிக்கை மட்டும் இல்லைன்னா இது வரைக்கும் பக்கத்தில் இது அப்படியே நீட்டா. இதில் ஸ்விங் இந்த பக்கம் பண்ணால் இங்கிட்டு ஸ்விங் ஆகும். இங்கிட்டு பண்ணால் வண்டி பாடி பாடி சுத்தம். ஆமாம், மொத்தமாக ரொம்ப. இது வந்து ட்ராக்கு. இது முன்னாடி அவங்க தான் அப்படி முன்னாடி போகிறோம். நாங்கள் நிற்கிறோங்க சும்மா ரெண்டே ஒன்றா இருக்கணும். ஆமாம், ரெண்டே ஒன்றா தான். ஒன்று அமுக்குனா ஒன்று மட்டும்தான் போகும். திரும்ப இருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டே கூட ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும். பின்னாடி வரும். அது வந்து மோட்ரு இருக்குல்ல, மோட்ரு அங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே மோட்ரு இருக்குது. இப்போ வந்து நீ முன்னாடி அமுக்குனா முன்னாடி போகாது. மோட்ரு இங்கே இருக்கனால ரிவர்ஸ் எடுத்தால் தான் முன்னாடி போகும்.
ஓ இதே பாடி அந்த பக்கம் திருப்பி வச்சிருந்தோம்னா மோட்டர் பின்னாடி வச்சுன்னா இப்போ நேரம் வந்துச்சுன்னா முன்னாடி போகும், பின்னாடி தான் பின்னாடி வரும். இப்போ போகிறதுக்கு வந்து பின்னாடி இருக்கும். ஆமாம், இப்போ போகிறதுக்கு வந்து பின்னாடி இருந்தால் முன்னாடி போகும். சரி சரி சரி. இது அவ்வளோதானே, இது இதெல்லாம் இது வந்து லாக்கு இதை எடுத்து நம்ம மூவ் ஆகாது. இந்த ஆப்ஷன் இதை எடுத்துட்டு பண்ணாத இது வந்து டெம்பரேச்சரு, இது ஹவர் மீட்ரு, இது டீசல் கேஜ். சொல்லிக் கொடுங்க. டீசல் பார்த்து போட்டுக்கிறேன். அது மாதிரி இது டெம்பரேச்சர் வந்து 80, 100, 90, 100 வரைக்கும் அது மேலே யாரோட டாக்ஸி